வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் சைரான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஒரு ஹிந்தி படம் நம்ம பெருசாக போக மாட்டோம். நல்ல படமாக இருந்தால் போகலான்ற மாதிரி தான் இருந்திருப்போம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம மர்மர் படத்தை ஸ்கேம் பண்ண மாதிரி இதையும் வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க போல, நாங்கள் ஏமாற மாட்டோம் போகவே மாட்டோம்னு வெயிட் பண்ணிருந்தோம். பார்த்தா பாண்டிச்சேரியிலே ஒரு நாளைக்கு 6 ஷோ வரைக்கும் ஓட்டுறாங்க. அட என்னடா இது, அப்படி என்னதான் இருக்குது இந்த படத்தில் போய் பார்க்கலான்னு அஜய் ப்ரோ கூட்டாரு. ஸோ நம்ம டீமோட போய் பார்த்தோம். இது வந்து ஒரு ஸ்கேமாக இருந்துச்சா, அப்படி இல்லைனா இது ஒரு அமரக்காவை மாதிரி ஒரு நல்லாவே இருந்துச்சான்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரோ. லவ் படம்னா பாலிவுட் தான்ட்டு ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல செம்ம அடி வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு கம்பேக்குன்னு இந்தியாவே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கலெக்ஷன் அப்படி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு 35 to 40 crores இருக்கிற பட்ஜெட்டு ஆல்மோஸ்ட் வந்து 3 days மட்டும் அரௌண்ட் 120 crores. ஓகேவா? நம்ம இன்னும் அந்த வெனஸ்டே வரைக்கும் முடியல. எனக்கு தெரிஞ்சு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 500+ crores வந்து அடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல்ல தான் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்ட்ராங்ல தான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் போகுது. அதுக்கு என்ன ரீசன்னே யாருமே கெஸ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு என்ன டவுட்டு, ஏன் மர்மரோட நம்ம சொல்லியிருந்தோம்னா, ஏன்னா படம் வரதே போன வேலைக்கிழமை வரைக்கும் அவனுக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி 2 இன்டர்வியூ தான் அந்த டைரக்டர் கொடுத்திருந்தாரு. வேற எந்த ப்ரொமோஷனும் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. ஹீரோ ஹீரோயினும் எந்த ப்ரொமோஷனும் வரல, எந்த இதுவுமே பண்ணல. ட்ரெய்லர் வந்துட்டு பாட்டு வந்துட்டு அவ்வளோதான், சம்மந்தமே இல்லாம. அது இப்படி ஒரே நாள்ல எல்லாரும் ஆகா ஓகன் தேட்டர்ல அழுகுறரும். சரிடா, இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களை மர்மர்னு ஒருத்தவங்க வந்து ஸ்கேம் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதோ ஸ்கேம் தான் நான் நினைச்சிட்டு தான் ரிலக்டண்டாவே இருந்துட்டு போலாமா போலாமா, நம்மளுக்கு உடம்பு வேற சரியில்லையா, சரி வேணாம் ப்ரோன்னு சொல்லும் போது திடீர்னு ஏதோ சான்ஸ்ல நம்ம இன்னைக்கு பேசணும். சீரியஸா ப்ரோ, நம்பிக்கை இல்லாம தான் ப்ரோ வந்து நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். நம்ம டீமே சரி நம்பிக்கை இல்லாம தான் போனோம். ஏதோ லவ் படம் எடுத்து அழுகாட்சியா இருக்கு போசிட்டு போல அப்படின்னு தான் போனோம். பட் ஒர்த்த வாட்ச்னு என்ன கண்டிப்பா சொல்ல முடியும். இட்ஸ் எ நார்மல் டெம்ப்ளேட் படம் தான். ஆனா ஒரு படத்தை எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றத இந்த படம் மூலியமா தெரிஞ்சிச்சு. திருச்சிற்றம்பலம் ப்ரூவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த படம். ஆமா, கரெக்ட். 2 படத்துக்கும் ஒண்ணுதான். திருச்சிற்றம்பலம் நீங்க சொன்னதால சொல்றேன், இதுவும் சொல்றேன். சீதாராமம் கூட, ஆனா சீதாராமன்ல நிறைய புது விஷயங்கள் இருந்தது, அந்த மாதிரி இல்ல. பட் இது வந்து இப்படி பாத்தீங்கன்னா பழைய ஸ்டோரி, பழைய ஸ்கிரீன் பிளே, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த சீன் தான் நடக்க போகுதுன்னு தெரியும். பட் ஸ்டில் படம் வந்து சூப்பரா இருந்தது. அது வந்து தான் இந்த படத்துல மிகப்பெரிய சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்ல முடியும். அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை இப்படியோ எங்கேயோ கிராக் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலா பாலிவுட் எடோ ட்ரை பண்ணாங்க, அவங்களே திட்டிப்பாங்க தெரியுமா, என்னடா படம் எடுக்கிறீங்க. சவுத் இந்தியா டைரக்டர்ஸை பாருங்க, அப்படியே ஹிட் ஆனாலும் அது சவுத் இந்தியா டைரக்டர் எடுத்தார், அதனால தான் ஹிட் ஆச்சு இவங்களே சொல்லிப்பாங்க. கடைசியில அந்த ஒரு ட்ரேட்மார்க் ஆக்சுவலா ஒரு ஆஷிகி 2 டைரக்டர். லிட்டரலா சொல்ல போனா இது வந்து ஒரு கொரியன் படத்தை பார்த்து தான் எடுத்திருக்காங்க. மொமெண்ட் டு ரிமெம்பர், கரெக்ட். 2004 வந்து அது இன்ஸ்பயர் ஆகிட்டு எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் நல்லா பாத்தீங்கன்னா ஆஷிகி 2வே பட்டு திங்கரிங் பாட்டு எடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுமே ஒரு மியூசிக்கல் படம் தான், இதுமே ஒரு மியூசிக்கல் படம் தான். அதுலயுமே 2 ஹீரோ ஹீரோயின் வந்து மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக தான் இருப்பாங்க. இந்த படத்துலயும் அதே தான், கொஞ்சம் ரோலை மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. லிரிக்ஸ் ரைட்டர், சிங்கர், நாங்க 2 பேருமே சிங்கர் அப்படின்னு பார்த்து. பட் ஸ்டில் படம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுதான் ஆச்சரியமே எனக்கு. இங்கதான் எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது ப்ரோ. நிறைய பேர் வந்து அந்த லவ் படத்தை வந்து கிராக் பண்ண முடியல ப்ரோ. நீங்க அந்த லவ் படத்தை எப்படி இவங்க கிராக் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இதுல கிராக் பண்ண மேஜர் ரீசன் எனக்கு வந்து என்னன்னா, மூமெண்ட்ஸ் நல்லா கிரியேட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அந்த படத்துக்கு அந்த ஸ்டோரிக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப ஆத்தென்டிக்கா இருந்துட்டாங்க. இப்போ ஒரு 2 பேர் மியூசிக் சம்பந்தமா இருக்கான், அதுக்கு முக்கியமான தேவை என்ன? ஒரு நல்ல மியூசிக் தேவை. கண்டிப்பா, ஓகேவா? அதை வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இல்ல என்ன ஆச்சரியம்னா 6-7 மியூசிக் டைரக்டர், 7 மியூசிக் டைரக்டர் பிளஸ் வந்து ஒரு பேக்ரவுண்ட் தனியால். பட் இப்படி அந்த லிங்கா வந்து எல்லா பாட்டும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலா இது வந்து ட்ரேட்மார்க் பாலிவுட்னாலே இப்பதான் பாட்டு இருக்கும், அதை மிஸ் பண்ணாங்க. அதை வந்து கரெக்டா அதெல்லாம் பழைய ஃபார்ம்ல தான் திருப்பி எடுத்து பட்டி திங்கிறீங்க பாட்டு எடுத்து போட்டாங்க. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துரு. எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருந்துரு, மியூசிக்கலாகவும் படம் உட்காந்துரு. அதையும் தாண்டி எனக்கு என்ன இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா,
ரெண்டு பேருமே புது ஆக்டர், ரெண்டு பேருமே ஒரு லவ் ஸ்டோரி பண்றோம், ரெண்டு பேருமே அந்த ஏஜுக்கு கரெக்டா பர்ஃபெக்டா ஃபிட் ஆனாங்க. நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. இதே மாதிரி எங்க என்னால அந்த பாயிண்ட் ரொம்ப பெருசா நான் பேசணும்னா பிரேமலு படத்துல, மலையாள படம் பிரேமலுவில் அந்த ரோலுக்கு அந்த ஏஜுக்கு என்ன ஆக்டரோ அதை கரெக்டாக பண்ணி எடுத்துட்டாங்க. அதாவது நோன் ஓரளவுக்கு நெஸ்லினாரோ நோனு மமிட்டாவோ அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே டெபியூ. ஆனால் அது டெபியூ மாதிரியே தெரில, பயங்கரமான ஒர்க்கு தான் நான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக எஸ்பெஷலாக ஹீரோயின் ரெண்டு பேருமே, ஆகா பாண்டே அவர் பேர், இவங்க அனிட், ரெண்டு பேருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. பட் அந்த பொண்ணு பயங்கரமாக இன்னும் சூப்பராக புல் ஆஃப் பண்ணாங்க, செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு ரவுண்டு வருவாங்க போல் இந்தியா ஃபுல்லாக, அப்படிதான் இருக்குது ஒரு. அதுதான் நான் மேஜர் சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அந்த படத்துக்கு என்ன தேவையோ இதை நம்ம இவங்க என்னன்னா ஒரு லவ் ஸ்டோரினா இந்த ரூபாய்க்கு எடுத்தாலே போடும், பாலிவுட்டாக இருந்தாலும் எனக்கு 20 கோடி 30 கோடியில் எடுத்தால் போடும் அப்படின்னு நினச்சிற ஆள் தான் இந்த படம் சக்ஸஸ் ஆகிடுது. ஒரு படம் தெலுங்குல எடுத்தாங்க ப்ரோ, லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு 200-300 கோடி செலவு பண்ணி எடுத்தாங்க. அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இந்த படத்துக்கு என்ன தேவை அதை வந்து பர்ஃபெக்டா லேண்ட் ஆனாலே போடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் திருப்பியும் நம்ம தமிழ் படம் திருச்சின்ற படம் தான் நான் கொண்டு வருவேன். அந்த படம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆனால் பட் ஸ்டில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனது என்னன்னா அந்த ரிலேட்டபிளான சீன்ஸு, நிறைய பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸு, அந்த அந்த இது பர்ஃபெக்டாக எல்லாமே லேண்ட் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை தாண்டியும் போல அது கீழேயும் பண்ணல. அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்துக்கு என்ன செலவு அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. 30 கோடியில் வந்து பண்ணி இப்போ என்ன பண்ணுறது ப்ரோ, 180 கோடி கிட்ட இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாலிடாக 500 crores போச்சுன்னா நம்ம எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வருஷத்தில் தமிழில் ஒரு கிராக் ஆச்சோ, அதே மாதிரி லவ் டுடே தமிழ்ல ஒரு தடவை கிராக் ஆச்சு தெரியுமா, அந்த மாதிரி ஹிந்தியில ஒரு பயங்கரமான ஒரு வைட் மார்க்கெட். பிரேமலு எக்ஸாம்பிள் 4ல 4 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 100 கோடி 10 டைம்ஸ்ல, அதே மாதிரி இவங்களுமே ஒரு பயங்கரமான மார்க்கெட்டா அடைவாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த மாதிரி இந்த படத்தோட சக்சஸுக்கு என்ன ரீசன் தோணுன்னா, ஆடியன்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா இவங்க இவங்க எப்படியோ சேர்ந்துடணுன்ற ஒரு ஃபேக்டர் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இருந்துச்சு. அவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் கிளைமேக்ஸ், பட் ரொம்பவே அது என்கேஜிங்காக போச்சு. ஆக்சுவலாக அது ஒரு ஃபேக்டர் தான். ஒரு படப்பிடிப்பு இருக்குல்ல, இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா, சேருவாங்களா எல்லாருக்குமே டெம்ப்ளேட் தான் ப்ரோ. அதுதான் சொல்றேன், ஏதோ நடந்துட போறோம்னு அதனாலே நம்மளை வந்து என்கேஜ் பண்ணி அந்த சீன்ஸுமே நல்லா எழுதியிருந்தாங்க. இன்னொன்று எங்கேயுமே போர் அடிக்கல ப்ரோ. 2.5 hours ஓடுது. நான் எங்கேயுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே என்கேஜாக இருந்தது, செகண்ட் ஹாஃபுமே அந்த மெலோ ட்ராமைக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஒரு லைவ்லியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து மோர் மெலோ ட்ராபிக், ஆனால் போர்ல அந்த என்கேஜிங் ஃபேக்டர் தான் இந்த படத்தை வந்து புல் பண்ணுது. இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது, பழசுக்கு எப்பயுமே ஹவுஸ் இருக்கு. அதேதான், நீங்க பழச எடுங்க, பழைய ஸ்கிரீன் பிளே கூட எடுங்க, அதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்டபிளா கொண்டு போகணும். எஸ்பெஷலி இந்த லவ் ஃபீல் குட் படமும். ஓகே ப்ரோ, உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் ப்ரோ. இப்போ என்ன மாதிரி ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, தமிழ் படம்னா மட்டும்தான் நாங்கள் போய் பார்ப்போம். இது வந்து ஒரு ஹிந்தி படம், தமிழ் ஆடியன்ஸ் இப்போ பார்க்குறாங்க. இவங்க ஏன் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணும்? ஒரு 3-4 பாயிண்ட்ல நச்சுன்னு சொல்லுங்க, எதனால பார்க்கணும் இந்த படம்? 3-4 நச்சுன்னு சொல்கிற மாதிரி என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, கோர் எமோஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே கேமராமேன் பையன் கூட இப்படி நான் சப்டைட்டில் பாட்டு கனெக்ட் ஆகுமான்னு ஒரு டவுட்லேயே வந்தா, ஆனால் பட் அவனுக்கும் கனெக்ட் ஆகுன்னா அந்த சீன்ஸ் நல்ல சீன்ஸ் எடுத்துருக்காங்க. இர்ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ் பேரியர், ஈஸியாக 2 பேரோட லவ் லைஃப்பை வந்து கனெக்ட் பண்ண முடியுது. அதனால ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் பொதுவாகவே லவ் பண்ணலாம் பிடிக்குன்னா கண்டிப்பா இது பிடிக்கும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனோட பாலிவுட் சமர காவியம் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் தெலுங்குலாம் நிறைய வந்துருச்சு. பாலிவுட்னா அது டிப்பிக்கலா பாலிவுட் வந்து ஒரு இராக்கும் இருக்கும். ஆஷிகி 2, தேவதாஸ், ரப்னே மனார ஜோடி, அந்த வகையில இந்த படம் வந்து கண்டிப்பா போய் சேரும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி படம்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பாயிண்ட் இல்லை, அந்த எமோஷன்ஸ் ஒர்க் ஆகிறனால தான் இர்ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ் இந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், இதை எப்படி ஓட்டலாம் அடுத்த மாதிரி அப்படிலாம் தான் மைண்டில் செட் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோமே படம் பார்க்கறதுக்கு. பட் பயங்கரமாகவே சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம் தான். ஸோ நானுமே சொல்கிறேன், தமிழ் ஆடியன்ஸ் நானுமே தமிழ் படம் மட்டும்தான் பார்ப்பேன். நான் ஓடிடியில் பார்த்தா கூட நான் ஏதாவது தமிழ் இருந்தாலுமே அதுக்கான டப்பிங் இருந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்க ஆள். தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணேன். நிறைய சீன்ஸ் அழுதேன், ஏன்னா நிறைய சீன்ஸ் உங்க கூட கனெக்ட் ஆகும்.
அதனாலே நீங்க போய் பார்க்கலாம். நீங்க பார்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம ஸ்டோரியை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணல, எந்த ஸ்பாயிலர்ஸுமே சொல்லல. எதனாலனா நீங்க போயிட்டு அதை நான் 4-5 தமிழ் படம் ஃபேமஸான தமிழ் படம் சொன்னாலே கண்டிப்பா சொன்னாலே ஐயோ இந்த கதை தானான்ற மாதிரி கெஸ் பண்ணுவீங்க. நாங்க சொல்றோம் அதே ஸ்கிரீன் ப்ளே பண்றா, பட் ஸ்டில் எல்லாம் தெரிஞ்சே நம்ம 2-3 சீன்ல எங்களுக்கு கண்டுபிடிச்சோம். பட் ஸ்டில் அந்த படம் பிடிக்க வச்சுன்னா சம்திங் அந்த டைரக்டர் ஒரு ஸ்பெஷலை பண்ணி விட்டாரு. அதனால தான் ப்ரொமோஷன் எதுவும் அனுப்பல போல. நல்ல ஒரு டாக்டிக் தான் அது. ஆமா ப்ரோ. அதே மாதிரி தான் இப்போ நம்ம லோக்கி அண்ணாவும் ட்ரை பண்றாரு. அந்த படத்துக்கும் நம்ம சேனல்ல ரிவ்யூ வரும், அதையும் பாருங்க. கூலிக்கு போய் ப்ரொமோஷன் தேவையா? நீங்க மாரிசன் சொன்னாலும் ஒரு இது இருக்கு. சரி, ஓகே. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. அதுக்காக தான் இவ்வளவு மெனக்கெட்டு இந்த வீடியோ பண்றோம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரே டைட்டில் தான். இந்த படம் பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டைட்டில் கனெக்ட் ஆகும். ஸ்டில் சம் மூமெண்ட்ஸ் லெஃப்ட் ஃபார் பாலிவுட். கண்டிப்பா ஆஷிக் டியூ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பை பை.